Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நாம் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பெரிய சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது. ஸோ பெரிய சென்டென்சஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அதை ஃப்ரேம் பண்ணுன்றதா இந்த வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து இந்த சீரீஸில் 3வது வீடியோ. ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்ஸ் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி ஃபைண்ட் them யூஸ்ஃபுல். ஆல்ரைட், நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கான முதல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த சென்டென்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் பாருங்கள், நான் உனக்கு பணம் கொடுத்தேன். ஸோ இது இங்கிலீஷில் ஐ கேவ் யூ மணின்னு சொல்லலாம். எஸ், ஐ கேவ் யூ மணி, நான் உனக்கு பணம் கொடுத்தேன். நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அப்படின்ற வேர்டிங் ஆட் பண்ணியிருக்கோம். ஐ கேவ் யூ சம் மோர் மணி, ஐ கேவ் யூ சம் மோர் அப்படின்ற வேர்டு ஆட் பண்ணியிருக்கோம். சம் மோர் மணி. பணத்தை நீ திருப்பி கொடுக்காத போதும் நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தேன். ஸோ எப்போ நான் கொடுத்தேன், நான் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தேன்ற வரைக்கும் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம் இல்லையா. ஐ கேவ் யூ சம் மோர் மணி. எப்போ கொடுத்தேன் அப்படின்னா நீ பணத்தை திருப்பி கொடுக்காத போதும் அப்படின்றது. ஸோ இது அட்வர்ப் கிளாஸ். நீ திருப்பி கொடுக்காத போதும், ஈவன் தோ யூ ஹேடன்ட் ரிட்டர்ன்ட் த மணி, யூ ஹேடன்ட் ரிட்டர்ன்ட் த மணி ஆர் யூ ஹேடன்ட் given the money back அப்படின்னு சொல்லலாம். give back இல்லைனா return, இந்த 2 verb யூஸ் பண்ணலாம். I gave you some more money even though you hadn't returned the money. ஓகே, ஸோ இப்போ எந்த பணத்தை அப்படின்ற ஃபஸ்ட்டு அந்த பணத்தை டிஸ்கிரைப் பண்ணி இன்னொரு கொஞ்சம் சென்டென்ஸ் இன்னும் சில வேர்ட்ஸ் ஆட் பண்ணுற பாருங்கள். நான் போன மாதம் கொடுத்த பணத்தை நீ திருப்பி கொடுக்காத போதும் நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பணத்தை திருப்பி கொடுக்காத போதும் நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தேன். அது வரைக்கும் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். என்னது, ஐ கேவ் யூ சம் மோர் மணி ஈவன் தோ யூ ஹேடன்ட் ரிட்டர்ன் த மணி. இப்போது த மணியை டிஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் வந்திருக்கு. என்னதுன்னா, த மணி that I gave you last month. The money that I gave you last month. எந்த பணம், நான் போன மாதம் கொடுத்த பணத்தை நீ திருப்பி கொடுக்காத போதும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. நான் போன மாதம் கொடுத்த பணத்தை, the money that I gave you last month. ஓகே, இங்கே that பதிலாக which கூட யூஸ் பண்ணலாம். which I gave you last month. ஸோ இது வந்து adjective clause. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். I gave you some more money, இதுதான் மெயின் clause. even though you hadn't returned the money, இது adverb clause. மணி தட் ஐ கேவ் யூ லாஸ்ட் மந்த், இது அட்ஜெக்டிவ் கிளாஸ். சரிங்களா. ஸோ இதுதான் மல்டி கிளாஸ் சென்டென்ஸ் சொல்லலாம், ஆர் சிம்ப்ளி லாங்கர் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ். பெரிய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது. ஓகே, ஆல்ரைட். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். எதுவும் நான் செய்யலை. ஓகே, ஐ டிட் நாட் டூ எனி திங். ஐ டென்ட் டூ எனி திங், எதுவும் நான் செய்யலை. அடுத்தது, நீ செய்ய சொன்ன எதுவும் நான் செய்யலை. நீ செய்ய சொன்ன எதுவும் நான் செய்யலை. ஐ டிட் நாட் டூ எனி திங் that you asked me to do. ஸோ இப்போ இந்த எனிதிங் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. அது என்ன சென்டென்ஸ், என்ன மாதிரி சென்டென்ஸ்? யா, ஸோ இவ்வளோ நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அட்ஜெக்டிவ் கிளாஸ். அட்ஜெக்டிவ் கிளாஸ் பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஐ டென்ட் டூ எனிதிங் தட் யூ ஆஸ்க் மீ டு டூ. நீ செய்ய சொன்ன எதுவும் நான் செய்யலை. ஏன்னா, ஸோ ஏன்னா அப்படின்ற ஒரு ரீசனை நம்ம சொல்ல போகிறோம். அது அட்வர்ப் கிளாஸாக இருக்க போகுது. ஸோ பிகாஸ் அப்படின்ற வேர்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஐ டென்ட் டூ எனி திங் தட் யூ ஆஸ்க் மீ டு டூ பிகாஸ். இப்போ நம்ம சென்டென்ஸ் எடுத்து போகிறோம். ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லை. நீ செய்ய சொன்ன எதுவும் நான் செய்யலை, ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லை. ஐ டென்ட் டூ எனி திங் தட் யூ ஆஸ்க் மீ டு டூ பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் டு. பிகாஸ் ஐ டிட் நாட் வாண்ட் டு, எனக்கு விருப்பம் இல்லைன்னா ஐ டென்ட் வாண்ட் டுன்னு சொல்லலாம். ஓகே, ஐ டிட் நாட் ஹேட் த விஷ் ஆர் ஐ டிட் நாட் லைக் டு, இப்படிலாம் சொல்கிறத விட ஐ டிட் நாட் வாண்ட் டு அப்படின்னு சொன்னிங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஐ டிட் நாட் வாண்ட் டு டூ அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஐ டென்ட் டூ எனி திங் தட் யூ ஆஸ்க் மீ டு டூ பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் டு. ஆல்ரைட், அடுத்த எக்ஸாம்பிள். அவள் என்ன சொல்லுவா, அவள் என்ன சொல்லுவா. வாட் வுட் ஷீ சே. வாட் வுட் ஷீ சே. வுடுக்கு பதிலாக வில் போடலாமா அப்படின்றத நான் இந்த சென்டென்ஸோட முடிவில் நான் சொல்கிறேன். அவள் கண்டுபிடிச்சா அவள் என்ன சொல்லுவா. அவள் கண்டுபிடிச்சா, ஒருவேளை அவள் கண்டுபிடிச்சா அவள் என்ன சொல்லுவா அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா. அவள் கண்டுபிடிச்சா, ஒரு விஷயம் நடந்தா, ஸோ அதுக்கு நம்ம இஃப் யூஸ் பண்ண போகிறோம். வாட் வுட் ஷீ சே இஃப் ஷீ ஃபைண்ட்ஸ் அவுட். கண்டுபிடிச்சான்றதுக்கு ஃபைண்ட் அவுட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஷீன்றதுனால ஃபைண்ட்ஸ் அவுட். ஓகே, வாட் வுட் ஷீ சே இஃப் ஷீ ஃபைண்ட்ஸ் அவுட். என்ன கண்டுபிடிச்சா அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இங்கே இன்னொரு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம், ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம் பாருங்கள். நாம் கிளாஸ் அட்டன் பண்ணுறதில்லைன்னு அவள் கண்டுபிடிச்சா அவள் என்ன சொல்லுவா. ஓகே, வாட் வுட் ஷீ சே இஃப் ஷீ ஃபைண்ட்ஸ் அவுட் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறதில்லைன்னு. ஸோ அந்த அட்டன் பண்ணுறதில்லைன்னு அது வந்து ஒரு நவுன் கிளாஸ். தட் வி ஹாவன்ட் பீன் அட்டெண்டிங் த கிளாஸஸ்.
What would she say if she finds out that we haven't been attending the classes? Okay. So what would she say அப்படின்றது main clause. If she finds out, adverb clause, that we haven't been attending the classes is the noun clause. Okay. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம noun clause, adjective clause ரெண்டுத்துலேயுமே that வந்து கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இங்கே வந்து ஒரு விஷயம் நடக்கிறது இல்லைன்னு. ஸோ இஃப் ஷீ ஃபைண்ட்ஸ் அவுட் பக்கத்தில் ஒரு நவுன் மாதிரி இந்த clause வந்து ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் வை வி கால் திஸ் சென்டென்ஸ் அஸ் அ நவுன் clause. சரிங்களா? that we haven't been attending the classes. Okay. What would she say if she finds out that we haven't been attending the classes? Alright. Next example. சாரி, பிஃபோர் வி see the next example, இங்கே ஏன் would யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்லலை, அதை சொல்லிடுறேன். வாட் would she say அப்படின்றது வந்து இது வந்து ஒரு ஃப்யூச்சர் கண்டிஷன் தான். ஓகே. அவள் என்ன சொல்லுவா, டெஃபினட்டாக அவள் என்ன சொல்லுவான்னு தெரியாது. வி ஆர் கெஸ்ஸிங் என்ன சொல்லலாம், வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் தட் ஷீ வுட் சே, என்னெல்லாம் சொல்லுவா அவள் அப்படின்றது தான் சொல்கிறோம். ஸோ வில்ல வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் நடக்கும் அப்படின்றதுக்கு தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஷீ வில் சே திஸ், அவள் இதுதான் சொல்லுவா அப்படின்னு நம்மளுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சால் தான் வில். இங்கே வந்து இவளுக்கு தெரிஞ்சா, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவள் என்ன சொல்லுவா. ஓகே. பாசிபிலிட்டி பற்றி, ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி பற்றி பேசுகிறதுனால நம்ம இங்கே வுட் யூஸ் பண்ணியிருக்கோம். வுட் பற்றி நான் டீட்டெயில்டாக 2 வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ன்னு. அதோட லிங்க் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். நவ் வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவ உணர்ந்தா. ஓகே. இல்லைனா அவ தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லலாம். உணர்ந்தான்ற வேர்டை நம்ம தமிழில் ஸ்பீக்கிங்கில் யூஸ் பண்ண மாட்டோம். அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷில் நம்ம ஷீ ரியலைஸ்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ரியலைஸ்க்கு எக்ஸாக்ட் வேர்ட் தமிழில் உணர்றது தான். பட் அதை நம்ம நிறைய நேரம் பேச்சு வழக்கில் சொல்ல மாட்டோம். ஸோ அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, அவளுக்கே தெரிஞ்சிருச்சு, அவள் ரியலைஸ் பண்ணா. ஓகே. ஷீ ரியலைஸ்ட். அவள் என்ன பண்ணியிருக்கான்னு அவள் உணர்ந்தா. ஓகே. ஷீ ரியலைஸ்ட் வாட் ஷீ ஹேட் டன். அவள் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது ஹேஸ் டன் போடக்கூடாதா அப்படின்னா, இங்கே முன்னாடி ஒரு பாஸ்ட் டென்ஸ் சொல்லியிருக்கோம், ரியலைஸ்டு அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ் சொல்லியிருக்கோம். அதனால் இங்கே அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ வாட் ஷீ ஹேட் டன். ஓகே. ஷீ ரியலைஸ்ட் வாட் ஷீ ஹேட் டன். மற்றவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவள் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு அவளே ரியலைஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால் அவளே போய் சாரி கேட்டா, இல்லை சரண்டர் ஆயிட்டா, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ பாருங்கள், ஷீ ரியலைஸ்ட் வாட் ஷீ ஹேட் டன் பிஃபோர் எனி ஒன் ஃபவுண்ட் அவுட். மற்றவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, மற்ற யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ பிஃபோர் எனி ஒன் ஃபவுண்ட் அவுட். ஓகே. ஸோ ஷீ ரியலைஸ்டு அப்படின்றது தான் இங்கே மெயின் கிளாஸ். வாட் ஷீ ஹேட் டன் வந்து நவுன் கிளாஸ். பிஃபோர் எனி ஒன் ஃபவுண்ட் அவுட் இஸ் அன் adverb clause. adverb clause ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது adverb clause. What she had done is the noun clause and she realized is the main clause. She realized what she had done before anyone found out. ஓகே. ஸோ இந்த கிளாஸ்லாம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் எப்படி இந்த சென்டென்சஸ் அப்ரோச் பண்ணலாம், இந்த என்டையர் சென்டென்ஸ் படித்து பாருங்கள். மற்றவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவள் என்ன பண்ணியிருக்கான்னு அவள் உணர்ந்தா. இந்த சென்டென்ஸில் இருக்க ஆக்ஷன் அவள் உணர்றது. அதை யார் பண்ணுறதுன்னா அவள். ஸோ ஷீ ரியலைஸ்ட். அப்புறம் கேள்வி கேளுங்க, என்ன உணர்ந்தா, அவள் என்ன பண்ணியிருக்கான்னு உணர்ந்தா. கரெக்டா? ஷீ ரியலைஸ்ட் வாட் ஷீ ஹேட் டன். எப்போ உணர்ந்தானா, மற்றவங்க யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. பிஃபோர் எனி ஒன் ஃபவுண்ட் அவுட். ஓகே. ஷீ ரியலைஸ்ட் வாட் ஷீ ஹேட் டன் பிஃபோர் எனி ஒன் ஃபவுண்ட் அவுட். ஸோ இது எப்படி நான் இந்த ஆர்டரை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கிலீஷில் இருக்க சென்டென்ஸ் பேட்டர்ன் வச்சு தான் இந்த ஆர்டர் சொல்கிறேன். அதை பற்றியும் நான் டீட்டெயில்டாக வீடியோஸில் ஒரு வீடியோ எக்ஸ்பிளிசிட்லி நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கெல்லாம் தான் நீங்கள் சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நான் எஸ்பெஷலி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் கேட்டு பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். எனக்கு புரிஞ்சதே இல்லை. ஸோ ஒரு விஷயம் பண்ணதே இல்லை அப்படின்னும் போது நம்ம நெவர் அப்படின்ற நெகட்டிவ் அட்வர்ப் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஐ நெவர் அண்டர்ஸ்டுட். அவள் ஏன் அமைதியாக இருப்பான்னு எனக்கு புரிஞ்சதில்லை. ஓகே. ஸோ அவள் ஏன் அமைதியாக இருப்பான்னு எனக்கு புரிஞ்சதில்லை. ஸோ ஐ நெவர் அண்டர்ஸ்டுட் why she would remain silent. இங்கே ஏன் would யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஸோ இதில் நம்ம ஒரு பாஸ்ட் விஷயத்தை, அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ பாரு அவளை கேலி பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவள் அமைதியாகவே இருப்பாள். ஸோ பாஸ்ட்டில் அந்த விஷயம் நடந்தது இல்லையா? ஸோ பாஸ்ட்டில் அவள் எப்போல்லாம் கேலி பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அவள் அமைதியாக தான் இருந்தாள். ஸோ பாஸ்ட்டில் நடந்த ஆக்ஷன் ரெகுலராக அந்த ஆக்ஷன் வந்து நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இங்கே would யூஸ் பண்ணியிருக்கோம். why she would remain silent. ஓகே. இல்லை why would she be silent. ரிமைனுக்கு பதிலாக யூ கேன் ஜஸ்ட் யூஸ் த வேர்ட் பி, அது கூட சொல்லலாம். ஓகே. ஐ நெவர் அண்டர்ஸ்டுட் why she would remain silent when her friends made fun of her. Alright. And we have come to the last example. பாருங்க, அவன்கிட்ட நீ ஏன் சொன்ன,
why did you tell him? Why did you tell him? நான் வரலன்னு அவன்கிட்ட நீ ஏன் சொன்ன? ஸோ நான் வரலன்னு நீ ஏன் சொன்னன்னு கேட்குறோம். ஸோ அது நவுன் clause. Why did you tell him that I was not coming? That I was not coming. Right? ஸோ that இங்கே கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். Why did you tell him? ஒரு விஷயத்த இப்படி நடந்துச்சுன்னு ஏன் சொன்ன? இல்லை இப்படி நான் சொன்னேன்னு ஏன் சொன்னேன்? அந்த மாதிரி. Why did you tell him that I was not coming? குறிப்பிட்டு நான் சொன்னப்போ நான் வரலன்னு நீ ஏன் அவன்கிட்ட சொன்னேன்னு கேட்குறோம். ஓகே. Why did you tell him that I was not coming? Especially when I said. குறிப்பிட்டு நான் ஏதோ சொன்னேன், அது அடுத்த சென்டென்ஸில் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி குறிப்பிட்டு நான் சொன்னப்போ especially when I said அப்படி சொல்லலாம். இல்லைனா even when I specifically said. even when I specifically said. ஐக்கும் செட்க்கும் நடுவில் அந்த adverb specifically. ஓகே. ஸோ even when I specifically said or especially when I said. ஓகே. அடுத்த சென்டென்ஸ், நான் வரேன்னு குறிப்பிட்டு சொன்னப்போ நான் வரலன்னு நீ ஏன் அவன்கிட்ட சொன்ன? நான் வரேன்னு மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்டு சொல்கிறேன். அப்போ ஏன் இப்போ நான் அவன்கிட்ட நான் வரலன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறோம். ஓகேயா? Why did you tell him that I was not coming, especially when I said that I was coming? Okay? Why did you tell him that I was not coming? நான் வரலன்னு அவன்கிட்ட ஏன் சொன்னேன்? குறிப்பிட்டு நான் வரேன்னு சொன்னப்போ அவன்கிட்ட நான் வரலன்னு ஏன் சொன்னேன்? ஓகே. எஸ்பெஷலி ஆர் ஈவன் when I specifically said that I was coming. Okay? Or especially when I said I was coming. ஓகேயா? Alright, that's it for today's video. ஸோ இதில் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் லாங்கர் சென்டென்சஸ், பெரிய பெரிய சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றது. மல்டி கிளாஸ் சென்டென்சஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலி 3 வீடியோஸ் இருக்கும், இதையும் இன்க்ளூட் பண்ணி. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் திருப்பி திருப்பி பாருங்கள். இதே மாதிரி சிமிலர் எக்ஸாம்பிள்ஸ் மேக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களாலேயும் இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வித்தவுட் எனி ப்ரிப்ரேஷன் ஆர் திங்கிங் யூ வில் பி ஏபிள் டு ஸ்பீக். ஓகே. ஸோ இப்போ இங்கே நான் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஐ வாண்ட் யூ ஆல் டு ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் சீக்கிரத்துலேயே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ரீட் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் அவுட். நான் ஊரில் இருக்கும்போதெல்லாம் நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறேன்னு உனக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்குறோம். ஸோ எங்கே இருந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்? உனக்கு தெரியணுமா? நான் ஏன் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறேன்னு உனக்கு தெரியணுமா? நான் ஊரில் இருக்கும்போதெல்லாம் நான் ஏன் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றேன்னு உனக்கு தெரியணுமா? ஆல்ரைட். அடுத்தது, நீ என்ன பண்ணன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவள் உன்னை மன்னிக்கவே மாட்டா. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? அவள் உன்னை மன்னிக்கவே மாட்டா. அவளுக்கு தெரிஞ்சா அவள் உன்னை மன்னிக்கவே மாட்டா. நீ என்ன பண்ணன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவள் உன்னை மன்னிக்கவே மாட்டா. ஓகே. லாஸ்ட் ஒன், நாம் பிளான் பண்ணிகிட்ருக்க ஈவெண்ட்டுக்கு நான் என் பேரண்ட்ஸை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு அவளுக்கு தெரியும். ஓகே. யாருக்குமே தெரியாது நீ சொன்ன, பட் அவளுக்கு தெரியும். நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்க ஈவெண்ட்டுக்கு என்னோடய பேரண்ட்ஸை நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு அவளுக்கு தெரியும். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? அவளுக்கு தெரியும் என் பேரண்ட்ஸை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த விஷயம் அவளுக்கு தெரியும். ஈவெண்ட்டுக்கு நான் என் பேரண்ட்ஸை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு அவளுக்கு தெரியும். எந்த ஈவெண்ட்? நாம் பிளான் பண்ணிகிட்ருக்கிற ஈவெண்ட்டுக்கு நான் என் பேரண்ட்ஸ் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு அவளுக்கு தெரியும். ஆல்ரைட். ஸோ இந்த ஆர்டரில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். ஆல்ரைட். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ரிப்ளை பண்ணுறேன். யாருக்காவது ரிப்ளை வரதுக்கு சப்போஸ் லேட் ஆகிடுச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் பி மேட் அட் மீ. ஐ ட்ரை டு ரிப்ளை as soon as I can. ஆல்ரைட். Thank you so much for watching this video till then. I'll see you all in the next video. Till then, take care and bye.